ப்ரோ நினைச்சே பார்க்காத மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நீங்க ரொம்ப எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அது இருக்காது. நீங்க எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்து பாருங்க, உங்களுக்கு வேற ஒரு லீட் கொடுத்துருப்பான். இது வந்து ஆக்சுவலாக சீன்ஸ் எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கலட்டு இந்த மாதிரி இருக்கும்னு. பட் இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. போஸ்ட் கிரெடிட் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது எனக்கு பர்சனலாக. பட் மற்றபடி இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலாக. புரியல? லவ் இருக்கு. பட் லைக் ரொம்ப இதில் காட்டல. நல்லா தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், இன்னும் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. டாம் மேலன் செமையா நடிச்சிருக்காப்புல. ஜெண்டாயா ஓகே, அவங்க கொடுத்த ரோலுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் படி பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஹல்க் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஹேண்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. 3Dயில் அங்கங்கே கொஞ்சம் லைக் என்ன சொல்றது, கண்ணாடி போட்டதுனால கொஞ்சம் டார்க்காக தெரியும். மோஸ்ட்லி 2Dயில் பார்க்க ட்ரை பண்ணுங்க. பட் அந்த 3 செட் பீசஸும் நல்லா இருக்கு. ஆக்ஷன் செட் பீசஸும் ஹல்கோட சரி, கிளைமேக்ஸில் வந்து ஹேண்டோட சரி நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக மறக்காம தியேட்டரில் மஸ்ட் வாட்ச் பாருங்க. போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த படத்துக்கான டீஸ் இருக்கு, மஸ்ட் கண்டிப்பாக பாருங்க. லவ் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா டீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அவங்க டாமும் செண்டையும் சேர்ற மாதிரி இருக்கும். பட் கடைசியில் வந்து அது மிஸ் பண்ணிடுவீங்க. போய் தியேட்டரில் பாருங்க, நான் ஸ்பாட் பண்ண விரும்பல. நல்ல மூவி, செம்மையாக இருந்தது. மஸ்ட் வாட்ச், கண்டிப்பாக பார்க்கலாம். 10க்கு 9 மேலே கொடுக்கலாம். என் கிரெடிட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். மஸ்ட் வாட்ச். ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. ஹல்க் வர்சஸ் ஸ்பைடர்மேன்லாம் செம்மையாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் காமெடி ஃபீல்டு மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஜெண்டையா ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. சேருவாங்கலாம் சொல்ல முடியாது, படம் பார்த்தா தான் தெரியும். பட் நைஸ் மூவி, நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு படமும் சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. இது ஸ்பாய்லர் இல்லாம சொல்லணும்னா, ஒரு ஸ்பைடர்மேன் வந்து கிட்ல இருந்து அடல்ட்டா மாறுற மாதிரி மூவி. ஸோ நீங்க டோபி அவங்களோட சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும் அவர் எப்படி வந்து அவரோட சூப்பர் பவர் அவருக்கே என்ன ஆகும், எப்படி அவரோட பவர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. லைக் அந்த மாதிரி மூவி தான் இது. ஸோ கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பாருங்கள். லைக் இது காமிக்ஸ் படித்தவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அந்த படம். ஸ்பாய்லர்ஸ் இது டூம்ஸ்டேலேருந்து சொல்கிறதுக்குலாம் பெருசாக எதுவும் இல்லை. எல்லா கேரக்டர்ஸும் வந்து நீட்டாக போயிருக்காங்க. ஜாக்கி ஜானோட ஸ்டண்ட் டீம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹல்கோட சீனும் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பனிஷர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களோட சீன்ஸ் அந்த காமெடிஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொமான்ஸ் ஓவரால் நல்லா இருந்துச்சு. பட் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட ஸ்பைடர்மேன் அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இவர் ட்ரை பண்ணியிருக்காரு, பட் நல்லா இருக்கு. இன்னொரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம் தியேட்டரில். முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்விங் சீன்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. புது கேஸ்ட் அண்ட் க்ரூ, புது கேஸ்ட் அண்ட் க்ரூவில் புது டெக்னிக்கல் க்ரூனால வந்து மற்ற 3 பழைய படத்தோடு வந்து இதில் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணாமல் இருந்தது. ஸ்டண்ட் கோரியோகிராஃபிலாம் நல்லா இருந்தது. அண்ட் உள்ள நிறைய சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு அண்ட் கனெக்டும் ஆச்சு. லைக் இப்போ வந்து தனியாக இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வந்து எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகி அதெல்லாம் வந்து லைக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த படத்தோட தீமே. ஸோ அதை மட்டும் தான் வந்து பார்த்துக்கணும். ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ வந்து எப்படி PS4 PS5ல வந்து ஸ்பைடர்மேன் கேம்ஸ் ஆடிருந்தீங்கன்னா வந்து லைக் இங்கே பார்க்குற போது வந்து அது பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கனெக்ட் ஆச்சு எங்களுக்குலாம். லவ் சீன்ஸ்லாம் நல்லா கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்தது. ரொம்பவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது சீன்ஸ்லாம். ஸ்பைடர்மேன் ஃபிலிம் வந்து இத்தனை நாள் ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் ஃபிலிம்ஸை விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாள் வந்து பில்டிங் விட்டு பில்டிங் தாக்குற மாதிரி தான் நிறைய சீக்வன்சஸ்லாம் இருக்கும். இப்போ வந்து 3Dயில் நம்மளையே உள்ள ஸ்க்ரீனுக்குள்ளே எடுத்துகிட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த கேமரா மூமெண்ட்ஸும் உள்ள நுழையிற மாதிரி இருக்கிற சீன்ஸும் எல்லாமே ஸ்பைடர்மேன் எப்படி தாவறாரோ அதே மாதிரி நம்ம உள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைட் சீன்ஸ் வந்து ஜாக்கி சானோட டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியில் வந்து அந்த நிஞ்சா ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் அந்த சீக்வன்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்க எல்லாருமே அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் இந்த கேமரா ஆங்கிள்ஸ் வைக்கிறது, அந்த ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி அவங்க அங்கங்கே தாவுறது, அந்த விஷயம் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ரொமான்ஸ்ன்ற மாதிரிலாம் கிடையாது ப்ரோ. இது வந்து ஒரு லவ் சீக்வன்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு கிஸ் சீன் வருது, அதுவும் 8 செகண்ட்ஸ் கட் பண்ணிட்டாங்க.
அது ஏன் கட் பண்ணாங்கன்னு தெரியல. அது அந்த சீனை வந்து கட் பண்ணிட்டாங்க. ரொமான்ஸ்ன்ற மாதிரி கிடையாது. இது வந்து லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண போய் அவரால் பண்ணல. அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு உனக்கு நீ என்னதான் லெட்டரில் எழுதியிருந்தாலும் எனக்கு வந்து உனக்கு யாருன்னே தெரியாது, அதனால எனக்கு உன் மேலே லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒர்த்து வாட்சபிள். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்துலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்ததுக்கு ஒர்த்தான சீன்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. கடைசியில் வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். நம்ம எல்லாமே கிளைமேக்ஸில் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஃபைட்டு அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 5-6 நிமிஷத்தில் ஃபைட்டு, அதுக்கப்புறம் எமோஷனல் கண்டென்ட்ஸ்குள்ளே உள்ளே போயிட்டாங்க. படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.